ஹலோ மக்களே, நான் வந்து என்னோட புது வீட்டுக்கு மிட்சுபிஷி எலக்ட்ரிக்கோட ரெஃப்ரிஜரேட்டர் ஒன்று வாங்கியிருக்கிறேங்க. இதில் நான் செய்த தவறுகள் என்ன, இப்போ நான் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு இந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஏற்றுறதுக்காக எவ்வளோ காசு நான் வந்து செலவு பண்ணேன் அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷனும் ஒரு கைட்லைன் மாதிரி உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் ஜப்பானில் இருக்கிறீங்க, ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்க போகிறீங்க, செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெஃப்ரிஜரேட்டர் பார்க்கும்போது என்ன க்ரைட்டீரியா வச்சுருந்தேன் அப்படின்னா, முதல்ல இதோட விட்த்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 650 × 650. இப்போ என்னோட படிக்கட்டுக்கு வந்து உங்களுக்கு போய் காட்டுறேன். முதல்ல நான் எங்கே தப்பு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் என்னோட ரெஃப்ரிஜரேட்டரில் படிக்கட்டில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட டார்கெட். ஏன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு லிஃப்ட்டு கிரேன் வந்து எனக்கு அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் படிக்கட்டில் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 8 சென்னு இல்லை 9 சென்னு, அதாவது 8000 9000 ஜப்பான் எனக்கு கொடுத்தீங்கன்னா தாராளமாக அவங்களே கூப்பிட்டு வந்து மேலே வச்சுருவாங்க. நான் அதுக்காக மெஷர்மெண்ட் பண்ணது என்னென்னா, இப்போ என்னோட படிக்கட்டோட விட்த்து எவ்வளோ அப்படின்றத நான் மெஷர்மெண்ட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 70.5 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு விட்த்து இருக்குது. என் படிக்கட்டோட சைஸ் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். 750 மில்லிமீட்டர் இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 650 × 650 உங்களுக்கு வந்து ஸ்கொயராக இருக்குது. 650 மில்லிமீட்டர் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃப்ரிட்ஜை வந்து மேலே ஏற்றிட முடியும் அப்படின்றத நான் ஆன்லைனில் படித்தேன். அதனால் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜை நான் வாங்கினேன். பிரச்சனை எங்கே வருதுன்னா, இப்போ 2 பேர் நின்றுக்கிட்டு இப்போ இந்த லெவலில் நின்றுட்டு இப்போ ரெஃப்ரிஜரேட்டரை தூக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல மேலே இருக்குது பாருங்கள், இங்கே இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து இடிக்குது. உங்களுக்கு ஹைட்டு வந்து மேலே இடிக்கிற காரணத்தினால இந்த இடத்துல நம்ம ரெஃப்ரிஜரேட்டரை ஏற்ற முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நான் பண்ண தப்பு என்னென்னா, படிக்கட்டில் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே என்னோடய டார்கெட் 540 லிட்டர் கெப்பாசிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தவன் 480 லிட்டர் கெப்பாசிட்டி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சின்ன ரெஃப்ரிஜரேட்டர் வந்து வாங்கினேன். ஏன்னா இந்த சைஸுக்காக தான். ஏன்னா படிக்கட்டில் ஏற்றினா நம்மளுக்கு ஒரு 30,000 மிச்சமாயிடுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான். இப்போ கடைசியில் என்னாச்சுன்னா, இதை படிக்கட்டில் ஏற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ கிரேன் வச்சு தான் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. கிரேன் வச்சு ஏற்றும்போது இருக்கிற பிரச்சனை என்னென்னா, காசு தான். நீங்கள் கையில் லிஃப்ட் பண்ணி ஏற்றும்போது ஒரு 8000 ஜப்பானி எண்ணுக்குள்ளே முடிய வேண்டிய விஷயத்த நீங்கள் கிரேன் வச்சு ஏற்றும்போது 40,000 எண்ணுக்கு உங்களுக்கு யூத்துன்னு போய் விட்டுரும். கிரேன் 40,000 கொடுத்து கூப்பிட்டோமே, இந்த வாஷிங் மிஷினே ஏற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைங்க நான் ரெஃப்ரிஜரேட்டர் ஏற்றத்துக்கு மட்டும் தான் வந்தேன், நான் அந்த வேலையை மட்டும் தான் பார்ப்பேன், இதை நான் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ரெஃப்ரிஜரேட்டரை ஏற்றுறதுக்கு நம்ம ஊர் காசில் 24,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேங்க. இந்த ஊரில் இருக்கிற படிக்கட்டுங்க ரொம்ப குறுகிய வடிவமைப்பில் பண்ணுற காரணத்தினால இந்த ஒரு தலைவலி நிறைய பேருக்குமே ரொம்ப ஒரு பிரச்சனை தான். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு லிவிங் இருந்தது அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம கீழே வச்சுக்கலாம். அதுக்கு பெரிய செலவுன்றது ஆக போகிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி தான் ஏற்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஜப்பானில் பெரும்பாலும் இருக்குதுங்க. இதுக்கான நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். ஆனால் வேலையில் கண்டிப்பாக சுத்தம்னு சொல்லலாம். அங்கே பாருங்கள், மேலே எந்த அளவுக்கு ஃபோமெல்லாம் போட்டு எங்கே பட்டு மற்ற இடங்கள் வீட்டில் தேஞ்சிட போகுது அப்படின்றதுக்காக மொத்த இடத்தையும் நல்லா துணி போட்டு குஷன் மாதிரி போட்டு கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரிட்ஜை இறக்க வந்து ஆரம்பித்தாங்க. நம்ம என்ன தான் பால்கனியில் இறக்குனாலும் பால்கனியில் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணாமல் இந்த ஃப்ரிட்ஜை ஈஸியாக உள்ளே கொண்டு வர முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இந்த டோரை வந்து கழட்டி மாற்றத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேன்காரங்களே ஆட்களை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. சும்மா ஏதோ வந்த வரைக்கும் காசை வாங்கிட்டு எப்படி வேணாலும் மாட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சூப்பராகவே ப்ரொஃபஷனலாக வேலை பார்த்து கொடுப்பாங்க. நம்ம காசு கொடுத்தா கூட நம்ம ஒர்க்குன்னு நம்ம நினைக்க வைக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம பொருளை கட்டி அழகாக கீழே வைக்கும்போது கூட ஸ்க்ராச்சஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃப்ளோரிங்கில் எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க பால்கனியை அப்படின்னு வந்து பாருங்கள். ஒரு டோர் மேலே இன்னொரு டோர் சாத்தி வைக்கும்போது ஸ்க்ராச்சஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு டோருக்கும் இடையில ஃபோம் மாதிரி வச்சு இதை சாத்தி வச்சுருக்கிறதையும் நீங்களே பார்க்க முடியும். இந்த வேலை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த டோரை நீங்களே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்கள், என்ன பிரச்சனை இருக்குன்றதை சொல்லுங்கள். கொண்டு நம்மகிட்ட தெளிவாக கேட்டு தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. 50,000 கொடுத்தேன், 40,150 ஆச்சுங்க. மிச்சம் சில்லறையை எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாங்கன்றதை பாருங்கள். இங்கே தான் உங்களுக்கு இந்த ஆன்லைனில் வாங்குறதுக்கும் கடையில் வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் இதே கடையில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு இது எப்படியா இருந்தாலும் கிரேனில் தான் ஏற்றுற மாதிரி இருக்குது, எனக்கு இந்த கெப்பாசிட்டி தேவையில்லை, எனக்கு ஹையர் கெப்பாசிட்டி வேணும்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுத்து ரெஃப்ரிஜரேட்டர் வந்து மாற்றி எப்படியும் நம்ம கிரேனில் தான் ஏற்ற போகிறோம், பெரிய கெப்பாசிட்டி வாங்கிட்டாலே நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதை வந்து பண்ண முடியும். ஆனால் இதே ஆன்லைனில் நீங்கள் ஒன்ஸ் இது ஆர்டர் போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெஃப்ரிஜரேட்டர் தான் உங்களால் வச்சிருக்க முடியுமே கண்டி வேறு ரெஃப்ரிஜரேட்டர் உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் கேன்சலேஷன் போனீங்கன்னா கேன்சலேஷன் சார்ஜஸ் அது இதுன்னு சொல்லி போட்டு நல்லா தீட்டிடுவாங்க. ஸோ இதுதான் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் கடையில் வாங்குறதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசன்றது தெரிஞ்சுக்கோங்க.
ஃப்ரிட்ஜை வச்சதுக்கப்புறம் எங்கே பொசிஷனிங் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குதுங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுதான் வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்காக கொடுத்துருக்கிற இடம். இப்போ இந்த இடத்துல வச்சா கிட்டத்தட்ட இது அடைச்சிக்குதுங்களா. இப்போ இங்கேருந்து ஆனால் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு திரும்பணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டோர் இருக்குது பாருங்கள், அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இடிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைக்கிறது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இங்கேயுமே ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பொசிஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பொசிஷன் பண்ணதுனால இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவுத்தில் எதுவும் இடிக்காது. இந்த பக்கம் உங்களுக்கு கேபினெட்டே வந்தால் கூட கேபினெட்டோட விட்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 650 மில்லிமீட்டர். கேபினெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 450 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். அப்போது நம்ம இதை இப்படி திருப்பினா கூட உங்களுக்கு வந்து கேபினெட்டில் வந்து இடிக்காது. ஸோ அதனால் இந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பொசிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது என்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு புஷ்ஷெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ சாஃப்டாக என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே காட்டுற பாருங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரோலர் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரோலர் இருக்குது. இப்போ நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜ் எப்போ வேணாலும் வந்து இங்கே இடிக்கும் அப்படியே. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரிட்ஜை வந்து நம்ம லாக் பண்ணணும். அதுக்கு வந்து பாருங்கள், இந்த ஃப்ளோரிங்கில் வந்து நம்ம டேரெக்டாக வைக்கிறோம் இல்லைங்களா. இப்போ நான் டேரெக்டாக இந்த புஷ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாக்கிங் இங்கே மெக்கானிசம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை ரொட்டேட் பண்ண ஃப்ரிட்ஜை நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக. அப்போ என்ன ஆகும்னா நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து முன்னாடி உருண்டு வராது. ஏன்னா ரோலர் தானே இருக்குது. அதுக்கு வந்து கீழே இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அழகாக நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம தரையில் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு ஒரு லிவர் வேறு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி அழகாக. ஸோ இந்த லிவரை வச்சு நம்ம இப்படி திருப்பிக்கலாம். நான் ஏன் மிட்சுபிஷி ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கினேன், இந்த ஒரு ரெஃப்ரிஜரேட்டரை நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக கூட கனெக்ட் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். இந்த ரெஃப்ரிஜரேட்டரை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஒரு காணொலி தனியாக போடுறேன். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.